தாய் தமிழ் உறவுகளுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். திராவிட மாடல் ஆட்சியிலே காட்டுத்தர்பார் அக்கிரமங்கள், அநியாயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாமரர் முதல் படித்தவர் வரை அனைவரையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றாமல், தேர்தல் வாக்குறுதிகளை காற்றிலே பறக்கவிட்டு விதவிதமாக புதுசாக திணுசாக ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேளையில், விளம்பரம் செய்கின்ற வேலைகளிலே தங்களுடைய பணிகளை மேற்கொண்டு மக்களை மயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் முடிந்து ஏன் இன்னும் 4 மாதங்கள் தான் இருக்கிறது தேர்தல் வருவதற்கு. அதற்கு முன்பாக மக்களுக்கு எவ்வித திட்டங்களையும் நிறைவேற்றித் தராமல், மக்களை பற்றி கவலையே படாமல், தங்களுடைய வாரிசுகளுக்கு மகுடம் சுட்டுவதிலே குறியாக இருக்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டுமா வேண்டாமா? இந்த நாடு இன்றைக்கு அலங்கோலமாக இருக்கிறது. நாடு அழிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. இருள் சூழ்ந்து இன்றைக்கு இருண்ட தமிழகமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறார்கள். இளைஞர்கள் இன்றைக்கு பரிதாப நிலையிலே படித்துவிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல், மதுவினுடைய கோர பிடியிலே இன்றைக்கு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு சமூக பிரச்சனைகளுக்கும் காரணமே மது பிரச்சனை, மதுவின் கொடுமை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சந்துக்கடை, பொந்துக்கடை என்று அரசுடைய அனுமதி இல்லாமல், அரசு பார்கள், அரசு மதுபான கடைகள் என்பது வேறு. தமிழ்நாட்டிலே 6000க்கும் மேற்பட்ட கடைகள் இருந்தாலும் தங்களுடைய சுயலாபத்திற்காக ஆட்சியாளர்கள் அரசிற்கு எவ்வித வரியும் செலுத்தாமல் நேரடியாக சாராய ஆலைகளிலிருந்து, மது ஆலைகளிலிருந்து மதுபானத்தை கொண்டு வந்து விற்கின்றது ஒரு புறம். அரசுக்கு வருவாயை இழப்பை ஏற்படுத்துகின்ற விதமாக மதுபான கூடங்களையும் தங்களுடைய அடிப்பொடியை வைத்து, கைப்பொடியை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கரூர் கம்பெனி நடத்தினார்களே, அதுதான் இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குக்கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை தங்களுடைய கைப்பாவையாக திறந்து கொண்டிருக்கிற ரவுடிகளுக்கு, கருங்காலிகளுக்கு அவர்கள் சம்பாதிப்பதற்கு, தங்களுக்கு மாமூல் கொடுப்பதற்காக, மாமூலை சேர்ப்பதற்காக சந்துக்கடை, பொந்துக்கடை என்று 24 மணி நேரம் இன்றைக்கு கள்ளச்சரக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் ஒருபுறம், கஞ்சா, குக்கா போன்ற போதை வஸ்துக்கள் பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், போக்குவரத்து, பேருந்து நிலையங்கள் என்று எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களிலே பிஸ்கட் வடிவிலான, அதே போல சாக்லேட் வடிவிலான கஞ்சாவை இன்றைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட இன்றைக்கு மது பழக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆம், கருணாநிதி அன்றைக்கு 1971 தமிழகத்திற்கு சாராயத்தை அறிமுகப்படுத்தினார். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் மாணவ சமுதாயத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கல்வி புரட்சி ஏற்படுத்தினார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மடிக்கண்ணி திட்டத்தை வழங்கி ஏறத்தாழ 54 லட்சம் மாணவ சமுதாயம், மாணவிகளுக்கு அறிவு புரட்சி ஏற்படுத்துகின்ற விதமாக மடிக்கண்ணி வழங்கி கல்வி புரட்சியை ஏற்படுத்தினார். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே பள்ளி கல்வித்துறையும், உயர்கல்வித்துறையும் சிறந்து விளங்கியது. மாணவ சமுதாயம் முன்னேறினால்தான், ஒரு நாடு அறிவியலிலே முன்னேறினால்தான் வளர்ச்சி அடையும் என்ற கூற்றுக்கிணங்க
மாணவ சமுதாயம், இளைய சமுதாயம் முன்னேறினால்தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையிலே செல்லும் என்ற கூட்டுக்கிணங்க மாணவ சமுதாயத்திற்கு முன்னுரிமை அளிக்கின்ற விதமாக பள்ளிக்கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் சேர்த்து வருடத்திற்கு ஒதுக்குகின்ற நிதியிலே அறிக்கையிலே ஒதுக்குகின்ற நிதியிலே ஆண்டறிக்கையிலே 4 1/4 கல்விக்காக ஒதுக்கீடு செய்த அம்மாவின் ஆட்சி எங்கே? இன்றைக்கு மடிக்கண்ணி கொடுக்கப்படுகிறதா? அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது, ரத்து செய்யப்பட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த விடியாமான ஆட்சியிலே. மாணவ சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான திட்டம் இது. மாணவ சமுதாயம் அறிவு புரட்சியிலே படிக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்கள் படிக்கக்கூடாது. தமிழ்நாட்டு மாணவர்கள் முட்டாள்களாக, அறிவிழந்தவர்களாக, ஏன் மதுவின் பிடியிலே சிக்கி போதை பழக்கத்திற்கு ஆட்பட்டு இவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டும். இளைய சமுதாயம் சீர்தூக்கி பார்க்கக்கூடாது, விழிப்புணர்வு அடையக்கூடாது, அறிவார்ந்த சமுதாயமாக உருவாகக்கூடாது என்று நம் சமுதாயத்தை அழிக்க பார்க்கிறார்கள். கேள்வி கேட்பதற்கு யாரும் இருக்கக்கூடாது. ஏமாற்றுவதுதான் இவருடைய திட்டம். மக்களை மயக்குகின்ற பாசாங்கா பேசுகின்ற அடுக்குமொழி வசனத்திலே மக்களை மயக்குகின்ற பாணியிலே மேடை பேச்சு கொடுக்கிறோம். இன்றைக்கு வலைதளங்களிலும் சரி, சமூக ஊடகங்களிலும் சரி, விவாத மேடைகளிலும் சரி, அவருடைய ஆட்களை அனுப்பி வேண்டுமென்றே பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கி மடைமாற்றம் செய்து தாங்கள் நாட்டுக்கு செய்கின்ற அட்டூழியங்களை, அநியாயங்களை, இங்கே நடக்கின்ற குற்றங்களை, குறைகளை எல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, அதை வேறு திசையிலே மாற்ற வேண்டும் என்று மிக தெளிவாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டு ஆட்சியிலே 4.5 ஆண்டில் பல்லாயிரம் கோடி வருடத்திற்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு துறைகள், ஒவ்வொரு துறையிலும் கலெக்ஷன் கமிஷன் என்று சொல்கின்ற விதமாக அனைத்து துறைகளிலும் ஊழல், லஞ்சம் புரட்டி கிடக்கிறது, ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. சொன்னார்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னார்களே, எந்த ஆறு ஓடுகிறது தமிழ்நாட்டிலே? சாராயம் அல்லவா ஆராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி அவர்கள் இந்த சமுதாயத்தை சீரழித்து தமிழ் என்று பேசுவார்கள், தமிழர்கள் என்று பேசுவார்கள், தமிழ் மொழி என்று பேசுவார்கள். தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் செய்த திட்டங்கள் என்ன, சாதனைகள் என்ன சொல்ல முடியுமா? 18 ஆண்டு காலத்துக்கு மேலாக மத்தியிலே அங்கம் வகித்தார்களே, மத்திய அமைச்சராக இருந்தார்களே, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்தார்களா? நிதியை கொண்டு வந்து சேர்த்தார்களா? தமிழ்நாட்டுக்கு மின்சார பிரச்சனை இருந்ததே, கருணாநிதி ஆட்சியிலே 2006 11 காலகட்டத்திலே தமிழ்நாடு இருளிலே மூழ்கியதே. 16 மணி நேரம் 18 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்தார்களே. வேலை இல்லாமல் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் கதறினார்களே. அதற்கு ஏதாவது மின்சாரத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டிற்கு மின் உற்பத்தியை பெருக்குவதான திட்டங்களை கொண்டு வந்தார்களா? எதையுமே செய்யவில்லையே. ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்று எப்படி கொள்ளையடிக்க வேண்டும், தங்களுடைய குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேலைகளில்தான் குறியாக இருந்தார்களே ஒழிய தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிஞ்சித்தும் இல்லை. ஆனால் பேசுவது எல்லாமே மேடைகளிலே மார்பை நெஞ்சை நிமிர்த்தி மாறு காட்டி நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வாய் பூசாமல் பேசுவார்கள். வாயிலே வடை சூழலிலே பில்லாடி பெறுவீர்கள். தாங்கள் அடித்து வைத்திருக்கிற கொள்ளை பணத்தை 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அடித்து வைத்தார்களே, அதுபோல கொள்ளையடித்து வைத்திருக்கிற பணத்தை ஏன் இந்த ஆட்சியிலே இந்த 4.25 ஆண்டில் கொள்ளையடித்து வைக்கிற பணத்தை சூறையாடி மக்களிடத்திலே பணத்தையும் பரிசு பொருள்களையும் அள்ளி வீசி வாக்குகளை பெற்று ஏன் அவருடைய கூட்டணியிலே அங்கம் வைத்திருக்கிறவர்களை எலும்பு துண்டை போடுவதைப் போல அவர்களை கையிலே வைத்து எப்படியும் மீண்டும் 2026 வெற்றி பெற்று விடலாம் என்று மனக்கணக்கு போட்டு இன்றைக்கு நாடு முழுவதும் ஏமாற்றிக் கொண்டு நலத்திட்டங்கள் என்ற போர்வையிலே மக்களை மயக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களே, கழக உடன்பிறப்புகளே, கருத்தியல் ரீதியாக வருவோம், சண்டை மார்க்கம் செய்வோம், மக்களிடத்தில் எடுத்துரைப்போம்.
இந்த விடியாத ஆட்சியுடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் மக்களுக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற இந்த கேடுகட்ட நிலையை ஏமாற்றுகின்ற பொய் பேசுகின்ற மக்களை காவு வாங்கி கொண்டிருக்கிற இந்த திருட்டு கும்பலுக்கு நாம் பாடம் புகட்ட நாம் போர்க்களம் சொற்போர் என்னும் போர்க்களத்திலே வலைதளத்திலும் சரி நாம் நம்முடைய பணியை முழுவீச்சிலே இறங்கி போராடுவோம். இந்த தமிழின விரோதிகளை தமிழின துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவோம். விரைவிலே நல்லாட்சி மலர நாம் அனைவரும் கள போராளிகளாக களத்தில் நின்று பயணிப்போம். நன்றி, வணக்கம்.